ஆக்சுவலாக என்னென்னா கெக்க புக்கக்கார் வந்து இப்போ வந்து ரைட்டர் வேற ஆள், ரீடர் வேற ஆள் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். அவர் எப்படி ரைட்டர் ரீடர். நினைவறிந்த நாள் முதல் நாங்கள் அறிந்த தாய் எங்கள் தந்தை 6 வருடங்கள் எங்களை சுமந்து குளிப்பாட்டி சுமைத்து தலைவாரி பாடசாலை வைத்தார். எம் தாயாம் தந்தை 1000 சுகங்களாய் அலையும் ஆடவர்கள் மத்தியில் எங்கள் இருவருக்காய் தம் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்டவர் சுகமேதும் அறியா நரசிம்மன். ஆம், அவர் நரசிம்மன் 1000 சோகங்களையும் சுகங்களையும் தன்னுள்ளேயே வதைத்ததால் சிரிக்க தெரியாத மனிதன் எங்களை சிந்திக்க வைக்க நினைத்தது ஏனோ. போற்றும் பாமகளாய் எம்மை உருவாக்குவோம். கோபம் ஒன்றே அணிகலனாய் அணிந்த முகமூடி அத்தனையும் தன்னுள் அடக்கி எக்குறையும் இல்லாது எங்களை காத்திட காவலன். வயோதிகம் துரத்தும் போதும் வயிற்றுக்கு உழைக்கும் கொடுமை ஏனோ. எமை காக்கும் கண்காணா கடவுள் நானும் என் சகோதரனும் குறை ஏதுமின்றி வாழ்ந்திட வேண்டும். என்ன ஒரு சுயநலம் என்று நினைக்கிறாயா? ஏனெனில் எங்களை தவிர வேறெதும் அறியா எம் தந்தை எங்கள் நலனை தவிர வேறொன்றும் எதிர்பார்க்கவில்லையே. எங்கள் தந்தை கண் முன்னே நான் சிரித்து வாழவும் சிரிப்பாய் வாழவும் வரமளிப்பாய். கருணை கொண்ட பழனி கந்தன் அருளால் பிறந்தவர் எம் தந்தை கந்தசாமி. என்றும் எங்களை காத்திடும் எங்கள் குலசாமி. அப்பா என்று அன்புமலை பொழிந்ததில்லை. ஆயினும் விரைவில் அவர் கனவுகளை நினைவாக்கவும் முயற்சியில் நானும் என் சகோதரனும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா யுவர் நாட் அ ரைட்டர். இந்த கவிதையை ரைட் பண்ணுறது இவர் கிடையாது, ஆனால் குட் ரீடர். பட் ஆக்சுவலாக இவங்க வந்து உங்கள் அப்பாவை பற்றி ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஆனால் குட் ரீடர் கிடையாது. அதான் உண்மை. இங்கிலீஷ் டீச்சர் இப்போ பார்க்கலாம், இங்கிலீஷ் டீச்சர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபார் நோ இஷ்யூ இல்லை பரவாயில்ல, ரியாலிட்டி தானே. சட்டி இல்லாமல் சாப்பிட முடியாதுல்ல. ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். சொல்லு. நினைவறிந்த நாள் முதல் நாங்கள் அறிந்த தாய் எங்கள் தந்தை 6 வருடங்கள் எங்களை சுமந்து குளிப்பாட்டி சமைத்து தலைவாரி பாடசாலைக்கு அனுப்பி வைத்தவர் எம் தாயாம் தந்தை. 1000 சுகங்களுக்காய் அலையும் ஆடவர்கள் மத்தியில் எங்கள் இருவருக்காய் தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஆண்டவர் சுகமேதும் அறியா நரசிம்மன். ஆம், அவர் நரசிம்மன் 1000 சுகங்களையும் தன்னுள்ளேயே வைத்ததால் சிரிக்க தெரியாத மனிதன் எங்களை சிந்திக்க வைக்க நினைத்ததேனோ. பார்ப்போற்றும் பாமகளாய் எம்மை உருவாக்கவோ ஒன்றே அணிகலனாய் அணிந்த முகமூடி அத்தனையும் தன்னுள் அடக்கி எக்குறையும் இல்லாது எங்களை காத்திட்ட காவலன். வயோதிகம் துரத்தும் போதும் வயிற்றுக்கு உழைக்கும் கொடுமை ஏனோ. எம்மை காக்கும் கண்காணா கடவுளை நானும் என் சகோதரனும் குறையேதுமின்றி வாழ்ந்திட வேண்டும். என்ன ஒரு சுயநலம் என்று நினைக்கிறாயா? இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது, எனக்கு வரல. சரி பரவாயில்ல, எமோஷனல் ஆகாம படி. முழுூர்ல நடுங்குறா, குரல் சூப்பரா இருக்கு. ஏனெனில் எங்களை தவிர வேறு எதுவும் அறியா எம் தந்தை எங்கள் எனக்கு இந்த டோன் வர மாட்டேங்குது. நான் என்ன மீனிங் எழுதிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். வாசி எம் தந்தை எங்கள் நலனை தவிர வேறொன்றும் எதிர்பார்க்கவில்லையே. எங்கள் தந்தை கண்முன்னே நான் சிரித்து வாழவும் சிறப்பாய் வாழவும் வரமளிப்பாய். கருணை கொண்டு பழனி பக்தன் அருளால் பிறந்தவர் என் தந்தை கந்தசாமி. என்றும் எங்களை காத்திடும் எங்கள் குலசாமி. அப்பா என்றும் அன்பு மழை பொழிந்ததில்லை. ஆயினும் விரைவில் அவர் கனவுகளை நினைவாக்கும் முயற்சியில் நானும் என் சகோதரனும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஓ, டோன் நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலா நீ எப்படி
அதுல இவனும் நல்லா ஒரு சிலர்ல பிரேயருக்கு வாசப்பட்டு தான் வச்சா நான் சொல்லட்டா ஓவியா வந்து பாட்டு பிட்டுகள் எப்படின்னா ஒரு பாட்டு ரிலீஸ் எடுத்துருவா அவ ஒரு போயம் உண்மையான ஒரு கிளாஸ் பாட்டு ரிலீஸ் வச்சு பாட்டு செம்மையாச்சு தூக்கி வளர்த்த புள்ள இதே தமிழ் ஒழுங்கா